ஹாய் பட்டுச்சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் ஒரு முயல் இருந்துச்சாம். அந்த முயலுக்கு தன் விருப்பம் போல் இருக்கணும்னு ஆசையாமா. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே ஒரு புலி சுற்றிக்கிட்டு இருந்துச்சாம். அந்த புலி எப்போ பாரு இந்த குட்டி முயலை துரத்திக்கிட்டே இருக்குமா. அதனால் அந்த முயலுக்கு ஒரே வருத்தம். இந்த புலிகிட்டேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணுது. அதுபடி என்ன பண்ணுது, அந்த புலி வருது. வரும்போது இது உட்காந்துட்ருக்குது. என்ன எப்போ பாரு என்னை பார்த்து பயந்து பயந்து ஓடுவேன், இப்போ என்ன ஜாலியாக உட்காந்துருக்குற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சு. உனக்கு விஷயமே தெரியலையா அப்படின்னு கேட்டுச்சான் முயல். என்ன விஷயம் அப்படின்னு புலி கேட்டுச்சான். அதாவது நீ நீ வராதப்போ இந்த காட்டில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு. கூட்டமா? நான் இல்லாமல் எப்படி கூட்டம் நடக்கும்? உனக்கு தான் அந்த கதையே தெரியாதே, சொல்கிறேன் கேட்டுக்கோ. அதாவது இந்த காட்டுக்கு இனிமே நான் தான் ராஜான்னு எல்லா விலங்குகளும் ஏகமானதாக முடிவு பண்ணிருச்சு. அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சான். என்னது, கூட்டம் நடந்துச்சா? அதுலேயும் நீ தான் ராஜான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? இந்த காட்டுக்கு நான் தானே ராஜாவாக இருந்துகிட்டு இருக்கேன், திடீர்னு எப்படி நீ ராஜாவாக முடியும் அப்படின்னு கேட்டுச்சான் புலி. உனக்கு சந்தேகமாக இருந்தா என்ன உன் முதுகில் ஏற்றிக்கிட்டு போ, அப்போ பாரு மற்ற விலங்குகள் எப்படி எனக்கு மரியாதை கொடுக்குதுன்னு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த புலியும் இந்த முயல் குட்டியை தூக்கி முதுகில் உட்கார வச்சுக்கிட்டு போச்சாமா. அப்படி போகும்போது வழியில் பார்த்த குரங்கு பார்த்து இந்த முயல் குட்டியை பார்த்து விஷ் பண்ணிச்சான், மரியாதை கொடுத்துச்சான். அதே மாதிரி மற்ற எல்லா மிருகங்களும், அதாவது ஒட்டகச்சிவிங்கி, கரடி, யானை, எல்லா மிருகங்களும் இந்த முயலை பார்த்து மரியாதை பண்ணிச்சான். அதை பார்த்த உடனே என்னது, எல்லா விலங்குகளும் இந்த முயலை பார்த்து விஷ் பண்ணுது, அப்போ இனிமேல் நம்ம பதவி போயிடுச்சா அப்படின்னு அது நினச்சிதான். சரி, அப்புறம் கொஞ்சம் தூரம் முதுகில் ஏற்றிட்டு வந்துட்டு கீழே இறக்கி விட்டுருச்சான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா இந்த காட்டுக்கு அரசன் யாருன்னு? இனிமேல் நான் தான் அரசன், நான் சொன்னபடி தான் நீ கேட்கணும், புரியுதா? சொல்லு, இப்போ யார் அரசன் அப்படின்னா. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க முயல் ராஜா அப்படின்னு புலி சொல்லிச்சான். அதெல்லாம் முடியாது, இப்போ சத்தமாக சொல்லு, இந்த காட்டுக்கு யார் ராஜா? நீங்கள் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிருச்சான். 2-3 தடவை சொல்லு, எல்லா விலங்குகளுக்கும் கேட்கட்டும் நல்லா அப்படின்னு சொல்லிச்சான். புலியும் திரும்ப திரும்ப நீங்கள் தான் இந்த காட்டுக்கு ராசா, நீங்கள் தான் இந்த காட்டுக்கு ராசான்னு சொல்லிச்சான். உடனே முயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம். சரி சரி, இனிமேல் நான் சொன்னபடி கேட்டுக்கிட்டு ஒழுங்காக இரு, புரியுதா? இப்போ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி புலியை துரத்தி விட்டுருச்சான். உடனே புலி தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடியே போயிடுச்சான். அன்னையிலேருந்து முயல் கவலையே படுறது இல்லையா, ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு சோகமாக மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருக்குதாமா. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன? ஒரு சின்ன முயற்சி வெற்றியை நமக்கு கொடுக்கும். அது சரியா? எப்போவுமே பயந்து பயந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம், அந்த விஷயத்தை செஞ்சிட்டே இருந்தோம்னா நமக்கு பயம்தான் மிஞ்சும். துணிச்சலோட ஒரு செயலில் நம்ம இறங்கணும். அதுதான் இந்த கதையினுடைய நீதி. ஓகே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.